ஜூன் 30 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 18 முதல் 22 வரை. இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுக்கரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற போது, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நினைக்கின்ற போது, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற போது, அதனை நாம் உடனே செய்ய வேண்டும். பல வேளைகளில் நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் செய்வதில்லை. அந்த கணம் மறைந்த பிறகு அதனை நிச்சயமாக செய்ய முடியாது. அதே போல ஒருவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம், அந்த நேரத்தில் சொல்லவில்லை என்றால் அந்த கணம் மறைந்துவிடும். அதற்கு பிறகு அதே போன்று ஒரு தருணத்தை நம்மால் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுவதாக வருகின்றது. இயேசுவை பின்பற்ற ஒருவன் விரும்புகின்றான், அவன் உடனடியாக பின்பற்றுவதற்கு தயங்குகின்றான். அதற்கு பல்வேறு காரணங்களையும் கூறுகின்றான். இயேசுவின் அனுபவத்தில் அவருக்கு தெரியும், அந்த கணம் மறைந்து போனால் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியே. அவன் தன்னுடைய அழைப்பில் நிலையாக இருக்க அவனுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் கூறுகின்றார். அவன் கொண்ட எண்ணத்தில் உறுதியாக நிலைத்திருக்க அறிவுறுத்துகின்றார். ஆம், இன்று நமது வாழ்வில் நாம் அனைவரும் நல்லவர்களாகவே படைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்குள்ளாக பல நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை செயல்படுத்துவதற்கு நாம் பல முயற்சிகளையும் எடுக்கின்றோம். ஆனால் அதற்கு காலத்தை கடத்துகின்றோம். அந்த காலம் கடந்து போன பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதனை மீண்டும் செய்ய முடிவதில்லை. இவ்வாறு பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமென்று நாம் நினைத்திருந்தாலும் இப்படி பல நல்ல காரியங்கள் தடைபட்டு நின்று இருக்கின்றது என்றால், இன்று எடுத்த காரியங்களை செவ்வனே செய்து முடிக்க இறைவனின் அருள் வேண்டுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். அப்பா, உமது சீடர்களாக வாழ முடிவெடுத்து விட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் எடுத்த காரியங்களை நிறைவுற செய்யவும், உம்மையே எப்போதும் எங்களுடைய முன்மாதிரியாக கொண்டு செயல்படவும் வேண்டிய அர்ப்பண வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.